நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவார் என்று சில வேத வாக்கின்படி தூய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும்படி எங்களை விட்டு தருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் உட்காருவோம். இந்த வாரத்துக்குரிய தலைப்பு இயற்கையில் ஒலிக்கும் கர்த்தரின் குரல். வேத வசனங்கள் யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6, லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 34, சங்கீதம் 19ஆம் சங்கீதம். இந்த வாரத்துக்குரிய திருவசனம் ஒரு வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் காகங்களை கவனித்து பாருங்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். காகங்களை கவனித்து பார்க்க சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு இயற்கை என்பதை நாம் கவனித்து பார்க்க நாம் முழுமையாக அதற்கு ஆண்டவர் இயேசு சொன்னபடி முழுமையான சிந்தனையை நாம் அதற்கு நேராக திருப்ப வேண்டும். இயற்கை என்று சொல்லும்போது இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் காணப்படக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் கவனித்து பார்க்க சொல்கிறார். முகவுரை பகுதியில் இயற்கையை பற்றிய விளக்கம். இன்னைக்கு முகவுரையில் நாம் தியானிக்க இருக்கிறது இயற்கையை பற்றிய விளக்கம். வானம் பூமி யாவும் கர்த்தருடையது. காண்கிற இந்த உலகம், இன்னும் நாம் காண முடியாத கோள்கள் எல்லாம் கர்த்தருடையது. ஆண்டவர் அதை உண்டாக்கினார். பூமிக்கு வெளியில வெற்றிடம் இருக்கிறது. வானம் மிக பெரியதாக இருக்கிறது. வானத்தினுடைய எல்லை எவ்வளவு பெரியது என்பது நமக்கு தெரியாது. அந்த வானத்தின் கீழே பூமியும் ஒரு சின்ன பந்து போல சுற்றி கொண்டு வருகிறது. சூரியன் இருக்கிறது, சூரிய குடும்பம் இருக்கிறது, கோள்கள் இருக்கிறது, வெண்கற்கள் இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. இன்னைக்கு பூமியை விட்டு நம்ம வெளியே போனோம்னா சேட்டலைட் மூலமாக அல்லது செயற்கைக்கோள் மூலமாக அனுப்பப்படுகிற அங்கே தகவல் சேகரிக்கக்கூடிய அந்த தகவல் சேகரிப்பான்களும் வழி மாறிவிட்டால், அதனுடைய வழித்தடம் மாறிவிட்டது என்று சொன்னால் கண்டுபிடிப்பது கடினமான ஒரு காரியம். மனிதனும் ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த எல்லை வரைக்கும் தான் பூமிக்கு வெளியில சுற்ற முடியும். அந்த எல்லையை தாண்டி வெளியே போனால் வெற்றிடம் என்று சொல்லப்படுகிற ஸ்பேஸ் அதுல கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால இன்னைக்கும் இந்த பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அற்புதமான படைப்புகளை நாம் இன்னும் காணாமல் இருக்கிறோம். அப்போ காண்கிறவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த இயற்கையை நாம் கவனித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ மனிதனுடைய உயிர்கள், அதே போல இந்த பூமியில காணப்படக்கூடிய விலங்கினத்தினுடைய உயிர்கள், பறவைகளுடைய உயிர்கள், கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் ஆண்டவர் அவருடைய அனந்த ஞானத்தினாலே நேர்த்தியாக படைத்திருக்கிறார். அப்ப அனைத்து ஜீவராசிகளும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து படைத்த தெய்வத்தை மறந்து தனக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே காணப்படக்கூடிய இந்த இயற்கை பறவை இனங்கள், விலங்கினங்களிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவைகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது மிக நேர்த்தியாக படைத்திருக்கிறார். பூமியினுடைய கடினத்தன்மை மிக அரிதான ஒரு காரியம். ஆண்டவர் பூமியில நிறைய கனிம வளங்களை வைத்திருக்கிறார். மனிதனுக்கு தேவையான, அறிவியல் ஆராய்ச்சிக்கு தேவையான கனிம வளங்களையும் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். கனிம வளங்களை எடுப்பதற்காக பூமியை தோண்டும் போதும், மிக ஆழமாக தோண்டும் போதும் பூமி அதற்கு இடம் கொடுக்கிறது. அவ்வளவு கடினத்தன்மையாக ஆண்டவர் பூமியை படைத்து வைத்திருக்கிறார். ரஷ்யாவில் பூமியை ஆராய்ச்சி செய்யும்படியாக 9 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பூமியை அங்கே துளையிட்டிருக்கிறார்கள். அதற்கு மேல அவங்களால துளையிட முடியவில்லை. அவ்வளவு ஆழம் போனாலும் இந்த பூமி அவளுடைய கடினத்தன்மை அவ்வளவு அதிகமாக ஆண்டவர் நேர்த்தியாக படைத்து வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அனந்த ஞானத்தினாலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும், நாம் காண்கிறவைகளையும் காணப்படாதவைகளையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நாம் அவருடைய மிகப்பெரிய அனந்த ஞானத்தை இந்த மனித சின்ன மூளையால நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர்
இயற்கையை பார்த்து நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்க அல்லது என்ன கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் சுருக்கமாக இங்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த முகவுரை பகுதியில் பூமியில இருக்கக்கூடிய எல்லா விலங்கினங்களும், அது மாத்திரமல்ல பூமியில காணப்படக்கூடிய மலர் வகைகள், விதவிதமான பூக்கள், ஆண்டவர் இயேசு சொன்னது போல சாலமோன் முதலாய் அவனுடைய சர்வ மகிமையிலும் அவன் உடுத்திராத வகையில ஆண்டவர் பூக்களுக்கு உடுத்து வைக்கிறார். இன்னைக்கு காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். சாலமோன் அரசன் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆடை மாற்றிக்கொண்டே இருப்பாராம். அந்த நாட்களில் மெல்லிய வஸ்திரம் என்பது மிக அரிதாக கிடைக்கக்கூடியது. இது போல நவீன வசதிகள் இல்லாத காலம். அந்த நாட்களிலேயே சாலமோன் விதவிதமாய் உடை உடுத்தக்கூடியவன். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், சாலமோன் முதலாய் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவன் உடுத்திராத விதத்திலே பூக்களை ஆண்டவர் உடுத்திருக்கிறார். அந்த தெய்வம் இந்த பூக்களை கவனித்து பார்க்க சொல்கிறார். அப்ப அவைகளை உடுத்திருக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் இவையெல்லாம் படைத்து அனுதினமும் ஆண்டவர் அவைகளுக்கு உணவு கொடுக்கிறார். அப்ப உணவு கொடுக்கிறது மட்டுமல்ல, அவைகளை பராமரித்தும் ஆண்டவர் வருகிறார். எப்போ அவனுடைய ஜீவன் அங்கே எடுத்துக்கொள்ளப்படும், எதுவரைக்கும் வாழணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக இந்த விலங்கினங்களை அவங்க ஆளுகை செய்து வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த காகத்தை அல்லது பறவைகளை கவனித்து பார்க்க சொன்ன ஆண்டவர், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டசாலை அவைகளுக்கு கிடையாது, அவைகள் சேர்த்து வைக்கிறதுக்கான இடம் அங்கே இல்லை. அப்ப இவையெல்லாம் ஆண்டவர் கவனித்து பாருங்கள் என்று அங்கே சொல்கிறார். இவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? அப்ப அவைகள் சேர்க்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. இதை நம்ம வெறுமனே நம்ம சொல்லிவிட முடியாது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு ஜான் வயிற்றுக்காக, அவனுடைய உறைவிடத்துக்காக, உடுத்துகிற உடைக்காக ஆயுள் முழுவதும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. முழுமையான ஆயுள் முழுவதும் நாளைக்கு நாம் என்ன செய்வோம், நாளை தினம் நாம் என்ன நடக்கும் எல்லாம் அங்கு யோசித்து கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமை மனிதனுக்கு இருக்கிறது. பாட சொல்கிறார், கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழம் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. காகங்களை கவனித்து பாருங்கள். அப்போ கவலை இல்லாத ஒரு பறவை இனங்கள் இங்கே நமக்கு முன்பாக ஆண்டவர் எடுத்துக்காட்டாக வைக்கிறார். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, ஆனா ஆண்டவர் பரமபிதா அவைகளை போஷிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப மனிதனுக்கு கவலைதான் முதல் எதிரி என்று அங்கே வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல உணவுக்காகவோ உடைக்காகவோ அல்லது தங்கும் இடத்திற்காகவோ கவலைப்பட்டதே இல்லை. ஏற்கனவே சொன்னது போல நாசரேத்து பிறந்த ஊர். ஆனால் ஆண்டவர் கப்பல் நகுமுறை போய் தான் அங்கே வாசம் பண்ணினார். அங்கே அவருக்கு ஒரு வீடு அங்கே இருந்தது, அங்கேதான் போய் வந்திருந்தார். அவர் அது சொந்த வீடு அல்ல. அப்ப ஆண்டவருக்கென்று உடையும் இல்லை, உணவும் இல்லை, இருப்பிடமும் இல்லை, கவலைப்பட்டதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கவலைப்படுகிறான். பிறந்த உடனே பிள்ளை எப்படி வளர்ப்பது என்ற கவலை பெற்றோருக்கு. அதற்கு பிறகு பிள்ளை வளரும் போது கல்வி எப்படி கொடுப்பது, சிறந்த கல்வியா இருக்க வேண்டும். இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே சிறந்த படிப்பை பிள்ளைகள் படிக்க வேண்டும், அதை குறித்த கவலை. அது மாத்திரமல்ல, படிப்பு முடித்தால் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும், அதை குறித்த கவலை. அது மாத்திரமல்ல, வேலையோ தொழிலோ கிடைச்சாலும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, போட்டி நிறைந்த உலகம். அதுக்கு பிறகு திருமண காரியங்கள். திருமணம் என்பது அது பெரிய ஒரு குடும்ப காரியம் என்பதனாலே அதற்கும் அங்கே கவலை. அதுக்கு பிறகு பிள்ளை பேரு, பிள்ளை இல்லை என்றாலும் கவலை. இவ்வாறு மனிதன் தன்னுடைய பிறந்த நாள் முதல் வாழ்வினுடைய ஓட்டத்தின் கடைசி ஓட்டம் வரைக்கும் கவலையினாலேயே அவன் நிறைந்து வாழ்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இங்கே கவலைப்படாதிருங்கள் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே பறவை இனங்களை ஆண்டவர் முன் வைக்கிறார். அவைகளை விளை கூட்டுகிற ஆண்டவர். ஒரே ஒரு கேள்வி, வேதத்துல எல்லா பாடுகளையும் நீண்ட நாட்களாக பொறுமையாக சகித்துக் கொண்ட ஒரு மனிதனை குறித்து, பழைய ஏற்பாட்டு ஒரு மனிதனை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டு நிருபத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் யார், எந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்துல வாழ்நாள் முழுவதும் அவனுடைய கடினமான பாடுகளை சகித்துக் கொண்டு பொறுமையாய் காத்திருந்தான். கவலையற்றவனாக ஆண்டவருக்கென்று பொறுமையோடு இருந்தான். அந்த மனிதனை குறித்து பழைய பாட்டு மனிதன் புதிய பாட்டு நிருபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரா சொல்ல முடியுமா? யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
கர்த்தர் உருக்கமும் இரக்கம் உள்ளவருமாயிருக்கிற தெய்வம். ஆனால் நம்முடைய பாடுகளை அவர் காணாதவர்கள் அல்ல, நம்முடைய கஷ்டங்களை அவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறதில்லை. யோபுவினுடைய பாடுகளை அனுமதித்ததும் ஆண்டவர் தான். அவன் எப்படி பாடுபடுகிறான், எவ்வளவு பொறுமையாயிருக்கிறான் என்று அவனை கண்காணித்திருக்கிறதும் ஆண்டவர் தான். முடிவு வரைக்கும் யோபு பொறுமையோடு இருந்ததுனால இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய பாடுகளை நாம் நினைக்கும் போது இது எவ்வளவு காலமோ, எவ்வளவு காலம் போக போவதோ கவலை. ஆண்டவர் சொல்ல கவலைப்படாதீர்கள். யோபு பொறுமையோடு இருந்தார். ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை, அவருடைய பொறுமையை இழந்து போகவும் இல்லை. ஏன் இந்த யோபுவை ஆண்டவர் முன்வைக்கிறார் என்றால், இந்த யோபுடைய பாடுகளை போல மனுஷனுக்கு யாருக்குமே அப்படி ஒரு பாடு வந்ததே இல்லை. அவ்வளோ பெரிய கஷ்டங்கள், அவ்வளோ பெரிய பாடுகள் எல்லாவற்றையும் யோபு இழந்து நின்றார். நீங்க பறவைகளை கவனித்து பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு நாளையை பற்றிய கவலையே கிடையாது. காரணம், அவைகளுக்கு உறைவிடமும் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு, உணவும் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு, தண்ணீரும் ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. அவைகளுக்கு நாளை தினத்தை குறித்த கவலை இல்லை. இந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோபு இடத்திலையும் அங்கே கவலை இல்லை. சரியான உணவு கிடையாது, அவனுக்கு சரியான அங்கே ஆரோக்கியம் கிடையாது, உடல் முழுவதும் வியாதி. ஆனால் அவன் பட்டினியா இருந்ததும் இல்லை. ஆண்டவர் தினந்தோறும் அவனை போஷித்தார். அந்த யோபு அவனுடைய பொறுமையை ஆண்டவர் இங்கே முன்வைக்கிறார். ஏனென்றால் யோபு காலத்தை கவனித்து பார்த்தவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கும் யோபுடைய வாழ்க்கைக்கும் யோபு காலத்தை கவனித்து பார்த்தார் என்பதற்கும் மிக தொடர்பு அங்கே இருக்கிறது. இந்த காகம் உழைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டசாலையும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. யோபுடைய வாழ்க்கையிலையும் அவன் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. உணவு கூட சரியே கிடையாது, வீடு இல்லை, பிள்ளை இல்லை, எல்லாமே இழந்து போனார். ஆனால் ஆண்டவருக்காக மிக பொறுமையுடன் கவலையற்றவராக ஆண்டவருக்குள்ளாக அவர் காத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பாடு வரும்போது கவலை மேற்கொண்டு விடுகிறது. ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரை மறந்துடும், வேத வாசிக்க முடியல. ஆனால் யோபு கர்த்தரிடத்திலே மாத்திரம் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினார். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அதை பொறுமையோடு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாளிலே யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் அதனுடைய பலனை தருவார். அப்ப அதற்காக இந்த யோபு காகத்தை கவனித்து பார்க்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோபு 38:41. இந்த இடத்துல யோபு காக்கை குஞ்சுகளை கவனித்து பார்த்திருக்கிறார். ஆண்டவர் காகத்தை தான் கவனித்து பார்த்து சொன்னார். ஆனால் காக்கை குஞ்சுகள் என்ன பண்ணுமா, கூட்டிலேயே வளரும். வளர்ந்த உடனே அதனுடைய தாய் பறவை, தாய் காக்கா குஞ்சுகளை இறை தேட அனுப்பிவிடும். அவைகளை பழக்கி விடாது. அந்த புதிதாக இறை தேட போன காக்கை குஞ்சுகள், அதுக்கு இடம் தெரியாது, எங்க ஆகாரம் கிடைக்கும் தெரியாது. ஆனா அவைகளையும் ஆண்டவர் பிழை போட்டுகிறார். எப்படின்னா அந்த காக்கை குஞ்சுகள் ஆண்டவரை நோக்கி முறையிடுமா. அந்த வசனம் சொல்லுகிறது, அலைந்து திரிகிற போது அவைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுமா. அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் சபதரித்து வைத்திருந்த இறையை அவைகளுக்கு கொடுக்கிறாராம். நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் காகத்திடத்தில் என்றால், யோபுவை போல நமக்கு ஆண்டவர் உணவு தருகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அன்றென்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் என்று கற்றுக் கொடுத்தார். உணவுக்காக நாம் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். என் கையின் பலன் என்று நாம் அதை எண்ணக்கூடாது, என்னுடைய உழைப்பு என்று நாம் அதை எண்ணக்கூடாது. உணவை ஆசீர்வதித்து தருகிறவர் கர்த்தர். இன்னைக்கு எத்தனையோ உலக பிரகாரமான பணக்காரங்களை பார்க்கிறோம், நிம்மதி இல்லை, உடல் முழுவதும் வியாதி. காரணம், அங்கே ஆசீர்வாதம் இல்லை. உணவுக்காக அன்றன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய உணவை என்று எங்களுக்கு தாரும். உணவை ஆசீர்வதித்து தருகிறவர். இன்னைக்கு உணவு தான் மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது. பெரிய பெரிய உலக பிரகாரமான அந்தஸ்துல உள்ளவங்களை நம்ம பார்க்கிறோம், ஆனா ஆரோக்கியம் இல்லை. காரணம், உணவு ஆசீர்வதிக்கப்படவில்லை. நாம் உணவுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவர் நம்ம இடத்துல அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காக்கை குஞ்சுகள் இறை தேடி அலையும் போது
இறை கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் சவதரித்து வைத்திருக்கிற இறையை அதுக்கு பிறகுதான் அங்கே கொடுக்கிறார். அப்ப யோபுவும் இதை கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையில் இருந்தும் இந்த இயற்கையை அவர் அங்கே எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நாம் இயற்கையிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள அங்கே அழைக்கப்படுகிறோம். அப்போ மனிதன் கவலையற்றவனாக வாழ ஆண்டவர் இந்த முகவுரை பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் குறிப்பாக பகிர்தல் என்கிற குறிப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா தெரியும். பகிர்தல் சொல்லும் போது தராசு அங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கும் போது இன்னொரு பகுதியில் குறைவாக காணப்படுகிறது. அப்போ அதிகமாக இருக்கக்கூடியது கீழே இருக்குது, குறைவாக இருக்கிறது மேல போகுது. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் பகிர்தல் அடிப்படையில் சரி செய்யப்பட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடணும். அவருடைய நீதி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், யாருக்கும் உணவு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா படைத்த தெய்வம் அப்படிதான் ஆண் பெண்ணுமாக படைத்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேண்டிய உணவுகள் எல்லாம் ஆண்டவர் சவதரித்து வைத்துதான் படைத்தார். அவன் பாவம் செய்து வெளியில வந்ததுனால அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது ஆண்டவர் தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவருடைய நீதி என்பது எல்லாருக்கும் சமமாய் உணவு கிடைக்க வேண்டும், யாருமே உணவு இல்லைன்னு இருக்கக்கூடாது. அப்ப அவருடைய நீதி என்ன என்பதை நாம் இங்கே அவரை நோக்கி பார்க்கும் போதுதான், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அது வெளிப்படுத்தப்படும். அதான் ஆண்டவர் சொல்றார் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் அவைகளுக்காக கவலைப்படட்டும், நாம் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அனுதினமும் அதிகாலை நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து உணவுக்காக அந்த நாளுக்குரிய வேலைக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். ஏதோ வெறுமனை அல்ல, நிச்சயமாய் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். அப்போ இந்த முதலாவது குறிப்புல பகிர்தல் அடிப்படையில் ஒருவருடைய இருக்கக்கூடிய நிறைவு மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளை போக்க வேண்டும், கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மட்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் அதை குறிப்பிடுகிறார். நம்ம அதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனா முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய மக்கள் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்துல கிறிஸ்துவை அறிந்து கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நம்முடைய நிறைவு, நம்ம ஒருவேளை ஏராளமா இருக்கலாம் அல்லது நடுத்தர வர்க்கமா இருக்கலாம், எவ்வளவு நமக்கு நிறை அளக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிறையிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அது பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. இதுதான் வேதம் சொல்லுகிற நீதி. அப்ப இந்த உணவுக்காக நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது, கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கும் போது ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த மனிதனுக்கு எப்படி ஏதேன் தோட்டத்துல எல்லாம் பாருங்க, மனிதன் இன்னைக்கு கஷ்டப்படுறான். ஆனா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனுஷனை உண்டாக்கும் போது அவன் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அவனுடைய உணவு எல்லாம் ஆண்டவர் சவதரித்து வைத்திருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:29. ஆகாரமாய் இருக்க கடவது என்று பெரிய கனி மரங்களையும் விருட்சங்களையும் புல் பூண்டுகள், அந்த பூண்டுகள் என்று சொல்லப்படுகிற தாவர வகைகள், அங்கே காய்கறிகள், பருப்பு வகைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் சவதரித்து வைத்திருக்கிறார். ஆனா மனிதன் தான் அங்கே பாவம் செய்து ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த உணவு முறையெல்லாம் விட்டு கீழே இறங்கி வந்துட்டான். இன்னைக்கு பல விதமான உணவு முறைகள் இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட். அது மாத்திரமல்ல, நிறைய சீக்கிரமாய் செய்யக்கூடிய துரித உணவு முறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னது விதை தரும் மரங்கள், அதுபோல அங்கே புல் பூண்டுகள், செடி வகைகள். தானியேலுடைய காலத்துல ராஜாவின் உணவை நான் புசிக்க மாட்டேன், அங்கே மாம்சம் இருந்தது, மது இருந்தது, அதை நாங்கள் உண்ண மாட்டோம் என்று தானியேல் சொன்னார். காரணம், ஆண்டவர் இயற்கை வழியாக நம்மை போஷிக்கிற தெய்வம். மர கனிகளையும் அது மாத்திரமல்ல பருப்பு முதலானவைகளையும் தானியேல் சாப்பிட்டார். அதனால மற்ற வாலிபருடைய முகங்களை ஒன்று பார்க்கும் போது இந்த வாலிபருடைய முகங்கள் பிரகாசமாயிருந்தது. அப்ப மாம்ச உணவு எல்லாம் ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, மரம், செடி சார்ந்த காய்கறிகள், அங்கே இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், இதெல்லாம் ஆண்டவர் அங்கே உருவாக்கி கொடுத்தார். மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதும் வற்றாத நீரூற்று போல இருப்பாய், நீதிமான் பனை போல செழிப்பான். இதை இயற்கை சார்ந்தே ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதித்தார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 1:3 வசனமும்
சங்கீதம் 92:12 வசனமும், மத்தேயு 7:17 முதல் 20, யோபு 15:1 முதல் 5, இங்க எல்லாம் இயற்கை மூலமாகவே ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இவை எல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய உணவு முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ரசாயனம், எங்கு பார்த்தாலும் கனி, அங்கு விதை இல்லாத பழங்கள், இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எப்படி உணவு முறையை கொடுத்தார் என்பதையும், அதன் மூலமா எப்படி பகிர்ந்து கொடுத்தார் என்பதையும், சமமாக எப்படி அந்த நாட்களில் ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்பதையும் நாம் அங்கே அறிந்திருக்க வேண்டும். முதலாக இந்த இயற்கை சார்ந்த உணவு முறையை மாற்றி மனிதனுக்கு மாംസ உணவை சாப்பிட எப்போது ஆண்டவர் அனுமதி கொடுத்தார்? யாரா சொல்ல முடியுமா? இயற்கை சார்ந்த உணவு முறையை மாற்றி கனிமரங்களையும், செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய புல் பூண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தாவர வகையிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் மாற்றி மனிதனுக்கு மாംസം புசிக்கலான்னு ஆண்டவர் எப்போ மாற்றி அமைத்தார்? யாரா சொல்ல முடியுமா? நோவாவின் காலத்துக்கு பிறகு. சரியான பதில். நோவாவினுடைய காலத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் மாம்சத்தை புசிக்க கொடுத்தார். ஏன்னா பூமியில அக்கிரமம் நிறைந்து விட்டது, மனுஷனுடைய இருதயம் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது, யாருடைய ரத்தத்தை சிந்தலாம் என்று அவன் தீவிர்த்திருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் மிருகத்தினுடைய ரத்தத்தை சிந்துன்னு சொல்லி அதையே சாப்பிடுன்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3. மனிதன் மனித தன்மையை இழந்து பாவம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான், அக்கிரமம் பூமியில பெருக ஆரம்பித்த பிறகுதான் ஆண்டவர் உணவு முறையும் மாற்றி கொடுக்கிறார். ஏன்னா மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது, கீழே நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதனால்தான் ஆண்டவர் மிருகத்துடைய ரத்தத்தை சிந்தும்படி செய்தார், மாமிச உணவை உண்ணும்படியும் செய்தார். அப்ப ஆண்டவர் இயற்கையான உணவு முறைக்கு தான் மனிதனை உண்டாக்கி அதனை வழிநடத்தி போனார். ஆனால் மனிதனோ தன்னுடைய மிருகத்தனமான குணத்தினாலே, அக்கிரம மிகுதியினாலே, அவன் மீறி போனதினாலே ஆண்டவர் மாம்ச உணவுகளையும் சாப்பிட அனுமதிக்கிறார். அப்ப எப்போ மாம்ச உணவை ஆண்டவர் சாப்பிட அனுமதித்தார் என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு அநாதரத்திலே வழிநடத்தும் போதும் ஆண்டவர் வானத்தும் மன்னாவை தான் கொடுத்தார், மாம்ச உணவை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்ட போது காடைகளையும் கொடுத்தாரு, முதலைகளையும் கொடுத்தாரு. நல்ல கவனிச்சீங்கன்னா நீங்க அப்படியே அங்கங்கே பதிவு இருக்குதான்னு சொல்லி கேட்கலாம். ஆனா 5 ஆகமத்தில் இல்ல, மற்றொரு புஸ்தகத்தில் இருக்குது. யாரா சொல்ல முடியுமா? சங்கீத புஸ்தகத்தில் இருக்கு. சங்கீதம் 74ஆம் அதிகாரம் 74ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். முதலைகளின் தலைகளை நெருக்கி போட்டு வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு உணவாக கற்றுக் கொடுத்தார். ஏன்னா அவங்க இருதயம் எல்லாம் கடினமாய் மாறிவிட்டது, அவருடைய எண்ணம் எல்லாம் பாவம் நிறைந்த எண்ணமாய் மாறிவிட்டது. இப்ப இவங்க ஒருத்தர் ரத்தம் சிந்தினாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தர் கூட மீதியா இருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவருடைய இறைச்சி வேண்டும் என்று கேட்டதுக்கு காடையை கொடுத்தது மட்டுமல்ல, முதலைகளின் தலைகளை நெருக்கி போட்டு ஆண்டவர் அங்கே மாம்ச உணவை கொடுக்கிறார். எப்போ மனித தன்மை இழந்து போனானோ அப்போதான் உணவு முறையும் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். இதில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஆண்டவர் உணவு முறையை இயற்கையிலிருந்து மாற்றுகிறார் என்று சொன்னால் மனிதனுடைய கடின தன்மை அங்கே வெளிப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம சரிசமமாக இயற்கையின் உணவுகளை நாம் எல்லாரும் பகிர்ந்து உண்ணும் போது ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால்தான் நீங்க இந்த மாம்ச உணவை சாப்பிட அனுமதி கொடுத்தாலும் இயற்கைகளை சேதப்படுத்த வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருப்பார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, போர்க்காலத்தில் கூட மரங்களை, கனி தரக்கூடிய மரங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். காரணம், அங்கே இயற்கைக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார், இயற்கை உணவுக்கு ஆண்டவர் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப அவைகள் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டுகிற காரியம் மனிதன் உணவு, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம உணவு என்று சொல்லி நம்ம வெறுமனே உணவாக பார்க்காமல் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக படைத்தார், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு படைத்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது தேசத்துல நிறைய பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் உணவு கூட இல்லை. நம்ம அப்படிப்பட்ட மக்கள் விசுவாசிகளும் இருக்காங்க. அவர்களுக்கு நாம் நம்முடைய நிறைவில் இருந்து உதவி செய்ய மறக்கவே கூடாது. இன்னைக்கு மனிதன் உழைப்பை நோக்கியே போய் கொண்டிருக்கிறான், நிறைவை நோக்கியே போய் கொண்டிருக்கிறான்.
குறைவுள்ள மனிதர்களை நினைப்பதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நாம் இந்த குறைவுள்ள மனிதர்களை நினைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் இந்த மனிதனுடைய உணவு முறை மூலமாக மனிதனை ஆசீர்வதித்து வருகிறார். நாம் உணவுக்காக கவலைப்படவே கூடாது. நாம் கவலைப்படக்கூடாது என்று சொன்னால் உணவு இல்லாத மனிதர்களை நாம் நினைக்கவும் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நிறைவில் இருந்து குறைவுள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய நாம் அங்கே அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அங்கே வழிநடத்தி வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், அவளுக்கான உடை, அந்த வஸ்திரம் பழமையாய் போனதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ உணவுக்கும் கவலை இல்லை, உடைக்கும் கவலை இல்லை, இருப்பிடத்திற்கும் கவலை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அபரிதமாய் வழி நடத்தினார். அப்போ அவங்க எல்லாம் அதை மீறி எங்களுக்கு எப்படி இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஆண்டவர் அவங்களுடைய விருப்பப்படியே அங்கே விடுகிறார். அவங்களுடைய உணவு முறை எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ உணவுக்காக, தண்ணீருக்காக, இருப்பிடத்துக்காக தினமும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க ஆண்டவர் இந்த உணவு முறை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், நம்ம சாப்பிடுறோம். அதை ஆண்டவர் தான் ஆசீர்வதித்து தர வேண்டும். உணவை எங்களுக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். ஏன்னா பறவைகள் அப்படிதான் கேட்குது. அவைகளுக்கு தெரியும் இந்த திசையில போன உணவு கிடைக்கும். ஆனா பறவைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. கூப்பிடுகிற போதுதான் சபதரித்து வைத்திருந்த உணவை ஆண்டவர் பறவைகளுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நாம சாப்பிடுற உணவு நமக்கு தெரியும், நமக்கு சாப்பிடுவோம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு சாப்பிடுகிறோமா? ஆண்டவரை இன்றைக்குரிய உணவை எங்களுக்கு தாரும். அதிகாலமே ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து இன்னைக்குரிய உணவுக்காக, இன்னைக்குரிய வேலைக்காக, பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுகிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய உணவு முறையில ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு நாம் அங்கே அழைக்கப்படுகிறோம். எலியா எலிசா தீர்க்கதரிசி காலத்துல உணவுக்காக அவங்க ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை. அவங்க ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்பட்டது ஆண்டவரால். அது மாத்திரமல்ல, இயேசுவும் அவரோடு கூட இருந்த 12 சீசர்களும் உணவுக்காக ஒரு நாளும் அலைந்து திரிந்தது இல்லை. ஆண்டவர் பசியா இருந்தாருன்னா அதுவும் தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காகத்தான். அப்ப அங்கே 2 பேராக சீசர்களை ஆண்டவர் அனுப்பும் போது உணவுக்காக, உடைக்காக கவலைப்படாதீர்கள், அதை நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றார். அப்ப போஷிக்கிறவர் யார் என்பதை அங்கே செயல்படுத்தி காட்டுங்கள் என்றுதான் சீசர்களை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் நம்மை போஷிக்கிறார் என்பதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் உணவை சாப்பிடுகிறோமா? அதுதான் ஆண்டவருக்கு நாளிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்ப நம்முடைய குறைவு, நம்முடைய நிறைவு குறைவான மக்களுக்கு அங்கே உதவ வேண்டும் என்பதை தான் ஆண்டவருக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல எல்லாருக்கும் ஒரே உணவு, ஏதேன் தோட்டத்துல அவங்களுக்கு ஒரே உணவு. அப்ப ஆண்டவர் அப்படித்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு, ஒரு பக்கம் நிறைவு இருக்கிறது, இன்னொரு பக்கம் வறுமை இருக்கிறது. அப்ப வறுமையில இருக்கிறவங்களை நாம் அங்கே கண்டு அவங்களுக்கு உதவ வேண்டும். இதுக்குத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர வாழ்க்கை முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. வேகமா சொல்லிடுறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்துல கொடிய பஞ்சம் வந்தது. எருசலேமில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகள் பாதிக்கப்பட்டாங்க, வறுமையில இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு உதவும்படியாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இந்த சமநிலை பிரமாணத்தை கொண்டு வருகிறார். என்ன சமநிலை பிரமாணம்? 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்ட போது அவங்களுக்கு உணவுக்கு குறைவே இல்லை. அப்ப அந்த சமநிலை பிரமாணம் உண்டாக வேண்டும், உங்களிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்டு வாங்குகிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13 - 15 வரைக்கும் வேகமாக வாசிக்கலாம். நம்ம இதோட நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13 - 15 வரைக்கும். இங்கே சமாதான அந்த பிரமாணம் வந்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது சொல்றார். எழுதியிருக்கிற பிரகாரம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 17, 18 எழுதியிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் மிகுதியாய் சேர்த்தார்கள். பலம் உள்ளவர்கள் வேகமா போய் கூட எடுத்துட்டு போய் மிகுதியா சேர்த்தார்கள். பலவீனர்கள் அடிப்படை சண்டையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூடத்துல கொஞ்சமா எடுத்தாங்க. அதை ஓமர் என்கிற ஒரு அளவு கோலை வைத்து அளக்கும் போது நிறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவாயும் இல்லை, அது நிறைஞ்சு இருக்கிறதும் இல்லை, குறைவாய் சேர்க்கிறவனுக்கு அது குறைஞ்சு இருந்ததும் இல்லை. அதுதான் சமநிலை பிரமாணம். அது எழுதி இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். யாத்திராகமம் புத்தகம் 16, 17, 18 எழுதியிருக்கிறது. என்ன சொல்லுகிறது என்றால், அதை ஓமர் அளவில் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவர்களும் கொஞ்சமாய் சேர்த்தவர்களும் அங்கே குறைவாயும் இல்லை, மிகுதியாயும் இல்லை, எல்லாருக்கும் சமமாய் தான் இருந்தது. அந்த சமநிலை பிரமாணத்தை கொண்டு வருகிறார்.
அப்போஸ்தலருடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பஞ்ச காலத்துல எருசலேமை விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம், என்ன பஞ்சம் இருந்தாலும் எருசலேமிலே சாவோம் என்று இருக்கிற வைராக்கியமா இருக்கக்கூடிய யூத மக்களுக்கு உதவும்படியாக கொரிந்து மக்களையும் மக்கதோனியா மக்களையும் அவர் கொள்ளையிட்டார். எப்படி கொள்ளையிட்டார்? சமநிலை பிரமாணத்தை சொல்லி, நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதை எல்லாம் என்னிடத்தில் தாருங்கள், உங்களிடத்தில் இருக்கிறது இல்லாத இந்த எருசலேம் குடி மக்கள் விசுவாசிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாருங்கள் என்று வாங்கி கொண்டு போகிறார். இந்த சமநிலை பிரமாணத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இல்லாத எளிய விசுவாசி மக்களை நாம் கருத்தில் கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறைவை அங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம குறைஞ்சு போறதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள். இந்த பூமியிலையும் குறைந்து போகாது, பரலோகத்திலேயும் நாம் அங்கே போய் கண் வெளிக்கும் போது நமக்காக ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், பறவைகளிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். உணவுக்காக ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும். நாம் ஜெபம் செய்யலாம். கேட்ட சத்தியத்தை நாம் மனதில் கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற சத்திய வார்த்தையின் மூலமாக முகவரை பகுதியில் நாம் தியானித்தது, முதல் குறிப்பிலே நாம் தியானித்ததை மனதிலே கொண்டு இந்த பூமிக்குரிய வாழ்நாள் மிக குறுகினது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் மிக குறுகினது. இயற்கையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இயற்கை ஒரு நாளும் அங்கே பறவைகளோ விலங்கினங்களோ கவலைப்பட்டதே இல்லை. மாம்ச உணவுக்கு முன்பதாக இயற்கையின் உணவை ஆண்டவர் மனிதனுக்கு கையளித்தார். கனிதரும் மரங்கள், விதை தரும் மரங்கள், இன்னைக்கு விதை இல்லாத பல வகைகளை மனிதன் உண்ண தொடங்கிவிட்டார். உணவு முறைகளை மாற்றி அமைத்துக் கொண்டான். துரித உணவு, மனிதனுடைய மன கடினம், மனிதனுடைய அக்கிரமம் மிகுதினால மாம்ச உணவை சாப்பிட ஆண்டவர் அனுமதித்தார். இன்னும் மனிதன் சம பகிர்வாக பகிர்ந்து உண்ணுகிற காரியத்திலே ஆண்டுடைய சமநிலை பிரமாணத்தை அறியாமல் இருக்கிறான். கிறிஸ்தவ மக்களும் இங்கே அறியாமல் இருக்கிறார்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிறைவு குறைவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதனால் நீங்கள் குறைந்து போவதில்லை. சமநிலை பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிஞ்சினதும் இல்லை, குறைவாய் சேர்த்தவர்களுக்கு குறைவானதும் இல்லை. இந்த விசுவாச ஐக்கியத்தில் நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். பறவைகள் உணவுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, மனிதன் உணவுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதே இல்லை. என் உழைப்பின் பலன் இருக்கிறது, நான் சாப்பிடுவேன் என்று நம்புகிறான். அதனாலே தான் ஆசீர்வாதம் இல்லை, வியாதி. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பறவைகளை கவனித்து பாருங்கள். பறவைகளை கவனித்து பார்த்த யோபு சொல்கிறார், காக்கை குஞ்சுகள் புதிதாக இறை தேட பழக ஆரம்பிக்கும் போதே, இறைக்காக அலைந்து திரிகிற போதே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் அவைகளுக்கு சமதரித்து வைத்த உணவை கொடுக்கிறார். ஜெப நேரத்தில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உணவு தருகிறவர், நமக்கு உடை தருகிறவர். சாலமோன் முதலாய் அப்படி உடுத்தி இருந்ததில்லை. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற ஆண்டவர் நம்மை உடுத்துவியாதிருப்பாரோ? உணவு தருகிற ஆண்டவர், உடை தருகிறவர், தங்கும் இடத்தை அவரே தருகிறார். வாடகை வீட்டில் இருக்கிறோன்னு கஷ்டப்படாதீங்க, நிச்சயமாய் ஆண்டவர் அங்கே வீடு தருவார். ஏன்னா அவர் போஷிக்கிற தெய்வம். நாம் அவரை நோக்கி அன்றாடம் பார்க்கிறோமா? மனிதனுக்கு இந்த உணவு முறை ஏற்படுத்தியது நோக்கமே மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பறவைகளைப் போல தினமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு உலக பிரகாரமாய் மனிதன் ஓடுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் உலக பிரகாரமாகவே ஆண்டவரை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், அதை ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஒரு நாள் கூப்பிடுகிறது இல்லை. நாம் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற காரியம், பறவைகளிடத்திலே இந்த இயற்கை இடத்திலே கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் நமக்கு உணவு தருகிறவர், நம்மை போஷிக்கிறவர் அவர்தான். இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கி வைத்தது அவர்தான். நமக்கு சமதரித்து வைத்திருக்கிற உணவு, உடை, இருப்பிடம் அவரிடத்திலே உண்டு. யோபு பொறுமையாய் காத்திருந்தார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்திலே நாம் கவலைகளை மறந்து ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம். எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவருக்கு நம்முடைய எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்தி கொண்டே இருப்போம். கவலையை விட்டு நாம் மாறுவோம். எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சி ஓய்வு நாள் காலை ஆராதனையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். இப்படி சத்திய வார்த்தை என்னுடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.